எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அண்ணி சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம முடிஞ்சதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணவே கூடாது. அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணவும் கூடாது. இன்னைக்கு ஸ்கூலில் நடந்தது ஒரு சாதாரண இன்சிடெண்ட். நான் கீழே விழாமல் என்னை சார் பிடிச்சாரு. அதில் எந்த தப்புமே கிடையாது, எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. அதெல்லாம் நினச்சி பார்த்து எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் அவன் ஞாபகம்லாம் வருது, அவன் பண்ண கொடுமைலாம் எதுக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எந்த இன்சிடெண்ட்டையும் அவனை கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கவே கூடாது. சி, அவனை நினச்சாலே அருவருப்பாக இருக்குது. ஆமாம் அப்பர்ணா, நீ அருண் சார் கூட போயும் அவனை கம்பேர் பண்ணி பேசாத. அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. சி, கேடு கெட்ட ஜென்மம். அவனை மாதிரி ஒரு ஆம்பளைய இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. எந்த பொண்ணுக்கும் அவனை மாதிரி ஒரு ஆம்பளை மட்டும் பாய் ஃப்ரெண்டாவோ ஹஸ்பண்டாவோ கிடைச்சிடவே கூடாது. அருண் சார் உண்மையாகவே எவ்வளோ நல்லவர். அண்ணா எவ்வளோ அவரை பற்றி சொல்லியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து அண்ணாவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அவர் இதுவரை நம்ம வீட்டுக்கு கூட வந்ததில்லை, நம்மளை கூட பார்த்ததே கிடையாது. ஒரு லேடிஸ்னா எவ்வளோ டீசெண்டாக பழகுறாரு. உண்மையாகவே சார் ரொம்ப நல்லவர் தான். அவரை போயிட்டு தப்பாக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புடி. அக்கா வாடா கையல், இப்போ தான் காலேஜ்லேருந்து வரியா? ஆமாக்கா, கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததா, அதனால லைப்ரரிலாம் போயிட்டு வந்தேன். அப்புறம் பஸ் இல்லை, அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணேன். சூர்யாவை அனுப்பியிருந்தாரு, அவர் தான் வந்து விட்டுட்டு போகிறாரு. அப்படியா, சரிடா. ஆமாம், நீங்கள் ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? அன்னிக்கிட்ட கேட்டால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சுக்கா, எப்பயும் அபி கூடயே இருப்பீங்க? ஒன்றும் இல்லை கையல், சும்மா தான்டா. அக்கா, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அண்ணி சொன்னாங்களே, நீங்கள் ஏதோ பழைய லைஃப்லாம் நினச்சி ஃபீல் பண்ணீங்கன்னு. என்னாச்சுக்கா, என்றைக்கும் இல்லாமல் எப்போவோ முடிஞ்சு போனதை நினச்சி இன்னைக்கு எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி எதோ திரும்பவும் அவனை பார்த்தீங்களா என்ன? நீ வேற கையல், இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவனை பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கும் அவனை மாதிரி ஒரு புருஷன் மட்டும் அமையவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இன்னைக்கு ஸ்கூலில் என்னாச்சுன்னா, இதில் என்னக்கா தப்பாக நினைக்க இருக்கு? நீங்கள் கீழே விழாமல் அவர் பிடிச்சிருக்காரு, அதுக்கு சொல்ல போனால் நீங்கள் தேங்க்ஸ் தான்க்கா சொல்லணும். இதில் தப்பாக நினைக்க ஒன்றுமே இல்லைக்கா. சேச்சா கையல், நிஜமாக நான் அவரை தப்பாலாம் நினைக்கலடா. உண்மையாகவே அவர் என்னை பிடிக்காம இருந்திருந்தா நான் கீழே தான் விழுந்திருப்பேன் தெரியுமா. எப்படியோ அவர் வந்து என்னை பிடிச்சி காப்பாற்றிட்டாரு. ஆனால் சடனாக எனக்கு என்னன்னு தெரியல கையல், பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னால் எந்த ஆம்பளையும் நம்ப கூட முடியலடா. இன்னைக்கு அவர் ஒரு ஹெல்ப்பாக தான் எனக்கு பிடிச்சாரு, எனக்கு அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் டக்குன்னு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு கையல், அதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன். அட நீங்கள் வேறக்கா, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும்லக்கா. நம்ம அண்ணனுங்களை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் அண்ணா நிறைய முறை அருண் அண்ணாவை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ நல்லவருன்னு நமக்கே தெரியும்க்கா. சொல்லப்போனால் அவருக்கு யாருமே இல்லைல்லக்கா, நம்ம அண்ணி மாதிரி தானேக்கா அவருமே பாசத்துக்கு ஏங்குறவர் தான். இங்கே வந்துட்டு போனால் எங்கே எல்லாருக்கூடையும் அட்டாச் ஆகிடுவோமோனே தான் இங்கே வராமே அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணா எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு இல்லைக்கா. அவர் ரொம்ப நல்லவர் தான்க்கா. நீங்கள் அதனால் அவரை பற்றி எப்பவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. கயல், உண்மையாக சொல்லட்டுமா, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வேலை பார்க்குறேன்னா, இது வரையும் அவர்கிட்ட பழகுனதை வச்சு சொல்கிறேன். உண்மையாகவே ரொம்ப ஜென்யூனான ஜென்டில் பர்சன் தெரியுமா. ஒரு நாள் கூட அவர் எல்லையை மீறி ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதில்லை. அங்கே எத்தனையோ லேடிஸ் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க, யாரையுமே கூப்பிட்டு வச்சு அனாவசியமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் தெரியுமா. அவ்வளோ ஜென்யூனாக நடந்துப்பார். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பாருடா. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் உண்மையாகவே ஒரு ஜென்டில்மேன் தான் அவர். அப்புறம் என்னக்கா? ஒன்றும் இல்லை கையல், தேவையில்லாமல் அந்த பொறுக்கியை பற்றி யோசிச்சு இன்னைக்கு என்னோட டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கக்கா, உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொறுக்கியை நம்பி நீங்கள் ஏமாந்துட்டீங்கக்கா, ஆனால் அடுத்து வர லைஃப் பார்ட்னர் உங்களை தாங்குற மாதிரி தான் அமைவாங்க. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களேன். ஆனால் ஒன்று கையல், இதுக்கப்புறம் என்றைக்கும் என்னோடய லைஃப்பை நான் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒன்று ஆசைப்பட்டது தப்பாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அம்மா அப்பா எந்த லைஃப் அமைச்சு கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் கையல். அதனால் அவங்க யாரை சொன்னாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு
அனிதா அண்ணி வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் ஆதி அண்ணாக்கும் கல்யாணம் பண்ணி அந்த அண்ணியும் வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்கக்கா. அபி, என்னடா ஆச்சு? இன்னைக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க, சினிங்கிட்டே இருக்க? அபி, தூங்குற டைம் ஆச்சு தங்கம், தூங்குங்க. அபி, ஷோ, இவ வேற இன்னைக்கு அப்பா அப்பான்னு இருக்கா. அபி, என்னடா ஆச்சு? இங்க பாரு, அப்பா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் தங்கம் வருவாங்க. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய வேலை இருக்கான். அங்கே அங்கிள் ஆண்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லைல்ல, அப்பா தானே பார்த்துக்கணும். அதனால அப்பா இன்னும் வரலடா. பாப்பா இன்னைக்கு தூங்குவாளாம். நாளைக்கு கண்டிப்பாக அப்பா நீ தூங்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துடுவார். சரியா? இப்போ தூங்குங்க. ஷோ, என்ன ஆச்சு இன்னைக்கு இவளுக்கு? அப்பா அப்பானே சொல்லிட்டு இருக்கா. என்னைக்கும் சீக்கிரம் வரவர், இன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக வராரே. இன்னைக்கு தான் இவள் அப்பா அப்பான்னு அழுதுட்ருக்கா. இவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? தூங்கவே மாட்டேன்றாளே, முடியல. அபி, செல்லக்குட்டி இல்லை, இங்கே பாரு தங்கம், அப்பா வந்துருவாருடா. அப்பா வந்தோடனே அம்மா பாப்பா வேலைப்பட்டுமா? இங்கே பார்த்தியா, பாப்பாவுக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு. பாப்பா இப்போ நல்லா படுத்து சூப்பராக தூங்குவாளாம். சரியா? தூங்கி எந்திரிச்சா தானே ஜாலியாக அப்பா கூட விளையாட முடியும். அப்பா வந்தோடனே பாப்பாவை எழுப்ப வேணாம். சரியா? அதனால என் அபுக்குட்டி நல்லா படுத்து தூங்கிடுவாளாம். அப்போ தான் அப்பா வந்தோடனே ஜாலியாக அப்பா கூட விளையாட முடியும். இப்படி டயர்டாக இருந்தீன்னா அப்பா கூட விளையாடவே முடியாதுல்ல. சரிடா தங்கம், பாப்பாக்கு கதை சொல்லணுமா? என்ன கதை வேணும்? சரி, அம்மா சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா காக்கா வந்துச்சான். காக்காக்கு ரொம்ப பசியா இருந்துச்சான். அதனால காக்கா பாட்டி சுட்டு வச்சிருந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். அதுக்கு ரொம்ப பசியா இருந்ததில்ல, அதனால மரத்து மேலே உட்கார்ந்து அந்த வடையை சாப்பிடலான்னு வச்சிட்டு இருந்ததாம். அந்த வழியா ஒரு குட்டி நரி வந்துச்சான். நரிக்கும் ரொம்ப பசியா இருந்துச்சான். அந்த நரி என்ன பண்ணுச்சான், காக்கா கிட்ட, காக்கா காக்கா நீ பாடினா ரொம்ப அழகா இருக்கும், எங்க காக்கான்னு பாடு அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாடா தங்கம், அதே மாதிரிதான் காக்காவும் காக்கான்னு பாடிச்சான். அப்போ அது காக்கான்னு பாடினால அது வாயில இருந்த வடை என்னாச்சு, கீழே விழுந்துருச்சான். அந்த கீழே விழுறப்ப நரி என்ன பண்ணுச்சு, அந்த வடையை எடுத்துட்டு ஓடி போயிடுச்சா. இதுல இருந்து பாப்பாக்கு என்ன தெரியுது? ஒருத்தருக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை யார்கிட்ட இருந்தும் திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றி ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னா நம்ம கிட்ட இருந்தும் யாராச்சும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் எப்பவும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். சரியா தங்கம்? எப்பவும் யார்கிட்டையும் எந்த பொருளையும் திருடவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. இப்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா வெயி, அவங்க கிட்ட நேர்மையாக கேட்டு தான் வாங்கணும். சரியாடா? சரிடா தங்கம், இப்போ அம்மா அபிக்குட்டிக்கு கதை சொல்லிட்டேன். இப்போ பாப்பா தூங்குவாளாம். ஓகேவா? சரிடா தங்கம், தூங்குங்க. செல்வமகள் அழகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. அப்பா, இவளை தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னாச்சு, இவர் இன்னும் வரல? அனு, எதுக்குங்க இப்போ இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படியே இப்போ தான் தெரியுமா தூங்க வச்சேன். இவ்வளோ நேரம் அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தா. நீங்கள் என்னென்னா இன்றைக்கி வந்ததும் லேட்டு, இப்போ தான் அவளை கஷ்டப்படுத்தி தூங்க வச்சுருக்கேன். இப்போ வந்து சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்களேன் கொஞ்ச நேரம். சோ, கோச்சிக்கிட்டாரோ? அபியை கஷ்டப்பட்டு தூங்க வச்சதுனால அவர் கூப்பிட்ட உடனே இப்படி பேசிட்டானே. கொஞ்சமாச்சும் பொறுமையாக பேசியிருக்கணும். பாவம், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராரு. ஹாப்பியாக வந்து கூப்பிட்ட மனுஷனை இப்படி அப்செட் பண்ணிட்டானே. கடவுளே. சரி, இவளை படுக்க வச்சுட்டு போய் பாலாச்சும் கொண்டு வரலாம். கண்டிப்பாக கேன்டீன்லேயே சாப்பிட்டு வரேன்னு தான் சொன்னார். சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு. அதனால பாலாச்சும் கொண்டு வரலாம். என் தங்கம் செல்ல குட்டி. சரி சரிடா தங்கம், ஒன்றும் இல்லை, அம்மா இங்கே தான் இருக்கேன், தூங்குங்க.
என் அபிக்குட்டி இன்னைக்கு அப்பாக்காக ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தீங்களாடா. சாரிடா தங்கம், அப்பாக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததா, அதனால தான் வர முடியலடா. நாளையில இருந்து கண்டிப்பா சீக்கிரமா வந்து பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் அப்பா தான் பாப்பாவை தூங்க வைப்பேன். சரியா? சாரிடா என் பட்டு. உம்மா. ஏங்க, என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இந்தாங்க பால் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக சாப்பிட்டு தானே வந்தீங்க. அங்கேயே சாப்பிட்டு வரேன்னு சொன்னனால தான். சொல்லுங்க, சாப்பிட்லன்னா தோசை ஊற்றி தரேன். இல்ல இல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். நீ அங்க பால் வச்சுடு, நான் குடிச்சுக்கிறேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்ல அனு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அது இல்லாம பாப்பா தான் தூங்குறாள்ல, நீ போய் பாப்பா பக்கத்துல படுத்துக்கோ. அங்க வச்சிரு, நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியுது என் மேலே கோபமாக இருக்காரு. ஆசையாக வந்து கூப்பிட்டவரை இப்படி சொன்னால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லானோ, தப்பு ஃபுல்லாக உன் மேலே தான். ஸோ நீ தான் சமாதானப்படுத்தி ஆகணும். இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? என்ன அனு? சும்மா தாங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? நானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பயும் பேசுற மாதிரி தான் பேசுறேன். உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? ம் எனக்கு தெரியும். நான் தானே உங்களை அப்செட் பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரிங்க. இல்ல அனு, இதுல உன் தப்பு ஒன்றும் இல்லையே, எல்லாம் ஏன் தப்பு தான். ரூம்குள்ள எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம வந்து சத்தமா கூப்பிட்டது ஏன் தப்பு தானே. நீயே பாவம் கஷ்டப்பட்டு அபிய தூங்க வச்சிருக்க. அதே மாதிரி இன்னைக்கு அப்பா அப்பான்னு வேற கூப்பிட்டு இருந்திருக்கா. எனக்கு புரியுது, அப்பா அப்பான்னு அவர் சொன்னானா அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டான்னு எனக்கே நல்லா தெரியும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருப்பனோ எனக்கு புரியுது. ஆனா ஏன் தப்பு தானே, அதான். இருந்தாலும் ஏன் மேலே தாங்க தப்பு. நீங்கள் ஆசையாக வந்து கூப்பிடுறப்ப நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரிங்க. அதுக்காக என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது தெரியுமா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சாரி கேட்குறேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அனு, நான் எதுக்காக உன்னை அவாய்ட் பண்ண போறேன். நீ போய் படுத்துக்கோ போ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான். என்ன பண்றா இவ? ஷோ, அர்ஜுன் கவுந்துராதடா. அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு. ஆனாலும் புருஷா, இவ்வளோ கோவம் வரக்கூடாது. என் டாக்டருக்கு அப்படி என்ன கோவம்? எப்பவும் பொண்டாட்டி இந்த மாதிரி அப்பப்போ பேசுறது தானே. இதுக்காக எல்லா டைமும் கோச்சிக்கிட்டான். நான் எல்லா டைமும் வந்து இப்படி தான் சமாதானப்படுத்தணும். வேற என்ன பண்ணுறது? என் புருஷன் தான் கோச்சிக்கிட்டாரே, அவரை சமாதானப்படுத்தி தானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாடி, போன்னு சொல்றேன்ல. ம் கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் சாரிங்க. எவ்வளோ நேரம் இப்படி மூஞ்ச வச்சுட்டே இருப்பீங்க? இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கல. என் அர்ஜுன் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். சாரி மாமா. என்னது? மாமாவா? ஷோ, இவ இவ்வளோ பக்கத்துல வந்து நின்னாவே நான் கவுந்துருவேன். சிரிக்காம இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். இதுல மாமான்னு வேற சொல்லிட்டாளா? அர்ஜுன், இதுக்கு மேல உன்னால முடியாதுடா. மாமா? மொத்தமா முடிச்சிட்டா. என்ன மாமா, என் மேலே கோபம் போயிடுச்சா? ஆனா ஒன்னு அனு, எப்பவும் என்ன கோவமா கொஞ்ச நேரம் கூட இருக்க விட மாட்டியாடி. எப்போ கோவப்பட்டாலும் போதும் உடனே வந்து சமாதானப்படுத்திடுறது. அதுவும் நான் மாமான்னு சொன்னா கவுந்துருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நான் கோவமா இருந்தா மாமா மாமான்னு வந்து பேசி சமாதானப்படுத்துறது. அப்படித்தானே உன்ன? எனக்கு என் அர்ஜுனை பற்றி நல்லா தெரியும். எப்படி பேசினா என் அர்ஜுன் இப்படி சமாதானம் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் உங்கள் பொண்டாட்டி, தெரிஞ்சுக்கோங்க. ஆமாடி செல்லம், நீ என் செல்ல பொண்டாட்டி தான். ஓகே, என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சமாதானம் ஆயிட்டீங்க, அவ்வளோதானே? சரி சரி, இப்போ அந்த பாலை குடிப்பீங்களா? நான் போய் தூங்க வேணாம், ஓகேவாடா? அடிங்க, எங்கடி போற? டேய், ஆனா ரொம்ப ஓவர் டி. உன்னோட வேலை முடிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு போற பத்தியா? அது வரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டியே, இப்ப சமாதானமா பேசுறல. இப்ப ஒரு மாமா சொன்னா என்னவா? எனக்கு அப்படிதான் கூப்பிட்டா பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லானு. ஆனா என்னை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ற. ஆசையா கொஞ்ச நேரம் பேசுறப்ப கூப்பிட்டா தானடி நல்லா இருக்கும். ஏன்டி இப்படி பண்ற? அந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டா உங்களுக்கு சலிச்சிருங்க. எப்போவாச்சும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இப்படி கவுந்துருவீங்க. அதனால எப்பப்போ யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ தான் பொண்ணுங்க யூஸ் பண்ணுவோம். எல்லா டைமும் அப்படியே கூப்பிட்டுட்டு இருந்தா செட் ஆகாது. ஓ, அப்படி வேற ஒரு ட்ரிக் இருக்கும். பொண்ணுங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா சரியான ஆளுங்கடி.
சரி, அதான் உங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போய் ஒர்க்கை பாருங்க, நான் போய் படுக்கிறேன். ஆ விட்டுருவனா? ஏண்டி கோவமா இருக்கன்றனால அந்த மாதிரி சொன்னேன். இப்பதான் என் மேடம் வந்து என்ன சமாதானப்படுத்தியாச்சுல்ல. இதுக்கப்புறமும் மாமா கோவமா இருப்பனா என்ன? அதனால இப்போ என் பொண்டாட்டிய கொஞ்சம் வேண்டிய டைம். ஸோ என் பொண்டாட்டிக்கு கொஞ்சமாச்சும் இந்த மாமா அன்பு பாசம்லாம் கொடுக்கணும்ல. அதனால இது என் பொண்டாட்டிக்கான டைம். ஆ டேய் வேண்டாம். ஆ நீ சொன்னா நான் விட்டுருவேனா? என்னங்க என்னங்க? சொன்ன கேளுங்க, வேண்டாம். ம் எனக்கும் ஆசை இருக்கு. சும்மா வெளியே நடிச்சிருவா. என் பொண்டாட்டி ஆசையா நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஷோ தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய் துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். ஷோ கேபுக்கு வேற டைம் ஆச்சு. இன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். ஷோ அனிதாம்மா சாப்பிட்டியா? இன்னொரு தோசை கொண்டு வர, வெயிட் பண்ணு, கை கழுவிடாத. மா எனக்கு போதும், ஆல்ரெடி 2 தோசை போட்டுட்டீங்கம்மா. அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? போதும்மா. என்ன அனிதா இப்படி பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு, இன்னும் ஒரு தோசை சாப்பிடுமா, கொண்டு வரேன். மா டைம் ஆச்சுமா, எனக்கு வேண்டாம், போதும். என்ன அனிதா, இன்னும் இந்த 2 தோசையவே காலி பண்ணாம வச்சிருக்க? சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தானம்மா இருக்கேன். சரி சரி, இந்தா இதை எடுத்து பேக்ல வச்சுக்கோ. என்னதுமா இது? இப்போதானே லஞ்ச் கொடுத்தீங்க, ஆல்ரெடி பேக்ல வச்சுட்டேன். தெரியாம இன்னொரு டைம் பேக் பண்ணிட்டீங்க இருக்குமா? லஞ்ச் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அனிதா, உங்கள் தங்கச்சிக்கு தான் ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நேற்று செஞ்சேன் கொஞ்சம். கார்த்திக் தம்பிக்கும் சூர்யா தம்பிக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொண்டு போய் கொடுமா. சூர்யா தம்பிக்கும் ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்குமா, அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கப்ப கேள்விப்பட்டேன். கொண்டு போய் கொடுமா, சாப்பிடுவாங்கல்ல. என்னம்மா நீங்கள்? அம்மா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நல்லாவாம்மா இருக்கும். என்னம்மா நினைப்பாங்க? இதான் நினச்சிக்கிட்டாங்கன்னா? அனிதா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, அந்த 2 தம்பியுமே ரொம்ப நல்ல பசங்க. சும்மா எடுத்துகிட்டு போய் கொடு. மா அவங்கள பற்றிலாம் எதுவும் சொல்லலம்மா, இருந்தாலும் அவங்க கேபினுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறது யாராச்சும் பார்த்தா கூட கேட்பாங்கம்மா. நல்லாவாம்மா இருக்கும். எப்படிம்மா கொடுக்குறது? அது இல்லாமல் அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஏன் நீ அவர் ரூமுக்கு போகவே மாட்டிங்களா என்ன? போகிறப்ப கொண்டு போய் கொடுமா, அதெல்லாம் அவங்க 2 தம்பியும் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமாம்மா. நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் செஞ்சுருக்கேன். உன் தங்கச்சிக்கும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 தான் வச்சுருக்கேன், கொண்டு போய் கொடு. ஆளுக்கு 2 சாப்பிட்டாங்கன்னா கூட போதும்ல. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கொண்டு வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் ம் சரிங்கம்மா, கொடுங்க. அம்மா வேற அவங்களுக்கு ரவா லட்டு கொடுக்க சொன்னாங்க. இப்போ போய் எப்படி கொடுக்கறது? எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறது? நான் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. அம்மாக்கு யார் சொன்னாங்க சூர்யா சாருக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு? ஷோ இப்போ நான் போய் கொடுத்தா அவர் எதாவது என்ன தப்பாக நினச்சிப்பாரோ? ஷோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அனிதா? எஸ் பிரகாஷ் சார். அனிதா, மேனேஜர் உங்களை கேபினுக்கு வர சொன்னாரு, போய் மீட் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே அனிதா, பை. ஷோ இப்போ இவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. 2 நாளாக கூப்பிடாம நிம்மதியாக இருந்தேன், இப்போ என்ன சொல்ல போகிறாரோ ஒன்றும் புரியல. சரி லேட்டாக போனால் அப்புறம் அதுக்கும் என்னென்னு கொஷின் பண்ணுவார், போய் என்னன்னு கேட்டுகிட்டே வந்துடலாம். இந்த அனிதாவை வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற பழக்கமே கிடையாது போல. எப்ப கூப்பிட்டாலும் லேட்டா தான் வர வேண்டியது. மேனேஜர்னு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறாங்களா? வரட்டும் இன்னைக்கு. சார் என்ன அனிதா மேம், உங்களை எப்ப கூப்பிட்டேன்? நான் கூப்பிட்டு கூட 10 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது, உடனே கூப்பிட்ட உடனே வர தெரியாதோ? ஏன் இவ்வளோ லேட்டு?
சாரி சார், என்னோட சிஸ்டமில் கோடிங் ரன் ஆகிட்டு இருந்தது சார். அது முடியாமல் எப்படி சார் வர முடியும்? சிஸ்டமை லாக் பண்ணாமல் வரக்கூடாது இல்லை சார். அதான் முடிஞ்சதுக்கப்புறம். அது எப்படி மேம்? உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டான், அதுக்கு ரெடியா பதில் வச்சுட்டே இருக்கீங்க. என்னமோ தெரியல மேம். எப்போ இந்த கம்பெனியில் உங்களுக்கு டிஎல் போஸ்ட் கிடைச்சதோ அப்ப இருந்து உங்களோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு அனிதா. நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்றதே கிடையாது. அதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அதை பத்தி நான் கொஷின் கேட்காம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க அனிதா, நான் தான் இந்த கம்பெனியோட ஒன்லி ஒன் மேனேஜர். தெரியுதா? எந்த இஷ்யூவா இருந்தாலும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்னை தாண்டி தான் எம்டி ரூம்க்கே போகணும். ஆனா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட இருந்து உங்க ப்ராஜெக்ட் பத்தின எந்த டீடைல்ஸும் வர்றதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா நீங்க எம்டி கிட்டே மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த கம்பெனி ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறேன்னு நினைக்கிறது உங்கள் தப்பு சார். எனக்கு உங்களுக்கு மேனேஜருக்கான ரெஸ்பெக்ட் என்ன கொடுக்கணுமோ அதை நான் ரெகுலராக கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக இருக்கலாம் சார். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பற்றின நியூஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறதே எனக்கு புரியல சார். ஏன்னா வீக்லி பேசிஸில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே நான் மெயில் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன். மேபி நீங்கள் செக் பண்ணுறது இல்லையான்னு எனக்கு தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், இந்த ப்ராஜெக்டோட டெய்லி பேசிஸ் அப்டேட்ஸில் இருந்து என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே எம்டி சார் டெய்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார். அதனால தான் சார் டெய்லி அவங்கக்கிட்ட நான் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு எம்டி சார் சொல்கிறப்ப அதை கேட்காம எப்படி சார் இருக்க முடியும்? உங்ககிட்டயுமே எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சொல்லப்போனால் அந்த மெயிலில் எம்டி சார்ஸும் சிசியில் இருக்காங்க சார். அவங்க கூட என்னோடய மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார். பட் ஒரு நாள் கூட உங்ககிட்டேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததே இல்லை சார். எனக்கு என்னென்னா நீங்கள் அந்த மெயில் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சார். வாட் இஸ் திஸ் அனிதா? என்கிட்டயே நீங்க குரலை வசதி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னு சொன்னா அது சரின்னு கேட்கணும், ஓகேவா? அதுக்கு ரிட்டர்ன் ஆர்கியூ பண்ணக்கூடாது. சார், ஏன் மேலே தப்பு இல்லாதப்போ ஏன் மேலே நீங்கள் தப்பு சொன்னீங்கன்னா அதை கேட்டுட்டு அமைதியாக என்னால் இருக்க முடியாது சார். என்கிட்ட இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லி தான் சார் ஆவேன். ஸோ என் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை. இந்த கம்பெனி ரூல்ஸ் படி தான் சார் நான் நடந்துட்டுருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு தப்பாக இருந்தால் நான் எதுவும் பண்ண முடியாது சார். ஸ்டாப் இட் அனிதா. கொஞ்சமாச்சும் மேனேஜர்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். சார், இப்போவும் நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்ககிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கவே இல்லை சார். ஏன் பக்கம் இருக்க நியாயம் மட்டும்தான் சார் சொல்கிறேன். அது நீங்கள் ஏன் சார் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்படி புரிஞ்சுக்கிட்டா தட் இஸ் நாட் மை மிஸ்டேக் சார். என்ன அனிதா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? யாரை கேட்டு நீங்க 10 days லீவ் அப்ளை பண்ணிருக்கீங்க? சார், அது என்னோட லீவ். எனக்கு 10 days லீவ் கண்டிப்பாக வேணும் சார். அதை நான் அப்ரூவ் பண்ணா தானே உங்களால லீவ் எடுக்க முடியும். என்னால் அப்ரூவ் பண்ண முடியாது. சார், என்ன சொல்றீங்க? எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும் சார். என்ன அனிதா, இப்போ மட்டும் உங்க வாய்ஸ் லோ ஆகுது? கண்டிப்பா என்னால லீவ் அப்ரூவ் பண்ண முடியாது. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. சார், திஸ் இஸ் டூ மச் சார். எனக்கு மேரேஜ். ஸோ மேரேஜ்க்கு நான் 10 days லீவ் கூட எடுக்கக்கூடாதா சார்? சார், இது என்னோட லீவ். என்கிட்ட எவ்வளவோ லீவ் பேலன்ஸ் இருக்கு. இருந்தாலும் எது வரையும் நான் அனாவசியமாக ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது சார். என்னோட மேரேஜ்க்குன்றனால தான் 10 days லீவ் கேட்குறேன். அது கூட அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன சார் இது? வாட்? மேரேஜா? ஆமாம் சார். பட் உங்களுக்கு மேரேஜ்னா பிஃபோர் 2 months நீங்க லீவ் அப்ளை பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கே இந்த கம்பெனி ரூல்ஸ் படி தெரியும். லாங் லீவ் வேணும்னா கண்டிப்பா 2 monthsக்கு முன்னாடியே அப்ரூவலுக்கு அனுப்பணும்னு. பட் நீங்க இப்போ அனுப்பியிருக்கீங்க. 20 daysல மேரேஜ்னா இப்போ அனுப்புனா எப்படி அனிதா என்னால லீவ் அப்ரூவ் பண்ண முடியும்? சார், திஸ் இஸ் டூ மச் சார். என்னோட மேரேஜ் டேட் இப்போ தான் சார் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்து நான் லீவ் அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நான் எம்டி சார்கிட்ட பேசிக்கிறேன் சார். ஓகே அனிதா, நீங்க அன்வான்டா எதுக்காச்சும் லீவ் போடுறீங்கன்னு நினைச்சு தான் நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பட் வேலிட் ரீசன் தான். உங்களோட மேரேஜ்க்காக தானே அப்ரூவல் கேட்குறீங்க. நோ ப்ராப்ளம், நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் திங் சார். எப்போவும் நான் அன்வான்டாக எதுக்காகவே இதுவரை லீவ் போட்டதே இல்லை சார். சொல்லப்போனால் எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். என் பேர் வெளியே தெரியாமல் இருக்கலாம், பட் அந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன்.
அதுபடி பார்த்தா இந்த கம்பெனி மேலே எனக்கு எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது சார். இப்போ தான் எனக்கு டிஎல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடியே டிஎல்லாக இல்லாதப்பவே நான் நிறைய ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் முடிச்சதா எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சார் பண்ணுறது? எந்த இடத்துலையும் எனக்கான ப்ரோக்ரெஷனை தேடி நான் ஒர்க் பண்ணல. எனக்கான ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிக்கணும்னு நினச்சி மட்டும்தான் சார் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க சார். கண்டிப்பாக முன்னாடி இருந்து கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு சரியான வாய் தான். இந்த பொண்ணுகிட்ட கேட்டு ஒர்க்கை முடிச்சதுனால இவ்வளோ திமிரா பேசுறாங்களா? போடி போ. உன்னால ஒர்க் முடியுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசலான்னு பண்ணாத. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு ப்ரோக்ரெஷன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொண்ணு. உன்கிட்ட ஒர்க்கே வாங்கியிருந்தாலும் நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி. உன்னோட டியூட்டி நீ இந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும். அதை தான் நீ பண்ணியிருக்க. அதுக்கான ப்ரோக்ரெஷன் உனக்கு கிடைக்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புடி. என்னதான் இருந்தாலும் உனக்கு அவ்வளோ சீக்கிரம் பேரும் புகழும் வர விட்டுற மாட்டேன். எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்க மட்டும்தான் உயர்ந்து இருக்கணும். பொண்ணுங்க ஆம்பளைங்க சொல்ற வேலையை செஞ்சு கொடுக்கணும். அவ்வளவுதானே தவிர நீங்க அதுக்கான அங்கீகாரம் வேணும்னு ஆசைப்பட்டா அது நடத்த முடியாது. நடக்கவும் விட மாட்டேன்டி. நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். என்ன மீறி எதுவும் இங்க நடக்காது. ஏதோ ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டன்றதுக்காக எல்லாமே உன்னால் முடியுன்ற திமுறையில் பேசிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் உன்னால் பண்ண முடியாதுடி. இப்போ மேரேஜ்னு வேற வந்து லீவ் கேட்டிருக்கல, அதே டைம் தான் இந்த ப்ராஜெக்டோட சப்மிஷனும் இருக்குது. பார்க்குறேன் எப்படி உன்னால் மேரேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணுறியா இல்லை ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறியான்னு. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுடி. பார்க்க தானே போகிறேன் நீ எப்படி இந்த ஒர்க்கை முடிக்கிறேன்னு.